ஆண்டாள் திருவடியிலே சரணம். ஆண்டாள் அருளிய திருப்பாவியின் 30 பாசுரங்களும் வெறும் பாடல்களின் தொகுப்பு அல்ல. இது ஜீவாத்மா பரமாத்மா இணையும் ஆன்மீக பயணம். முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்த ஆண்டாள் இறுதியில் நம்மை பகவான் திருவடிகளின் கீழ் சரணாகதியாக கொண்டு வந்து நிறுத்துகிறாள். திருப்பாவை நமக்கு 3 பெரிய பாடங்களை சொல்கிறது. முதல் பாடம் ஒற்றுமை. கோபிகைகள் எல்லோரும் சேர்ந்து பகவானை அடைகிறார்கள். பக்தி என்பது தனிப்பட்டது மட்டுமல்ல, சமூகமும் கூட. இரண்டாவது பாடம் பணிவு. நாங்கள் பெரியவர்கள் என்று யாரும் சொல்லவில்லை. அனைவரும் பகவான் வாசலில் நின்று அனுமதி கேட்கிறார்கள். மூன்றாவது பாடம் சரணாகதி. உலக செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், உன் திருவடிகளில் கைங்கரியம் மட்டும் போதும் என்று ஆண்டாள் நமக்கு சொல்லித் தருகிறாள். கூடாரை வெல்லும் பாசுரத்தில் ஆண்டாள் கேட்பது மோட்சம் அல்ல, அதையும் கடந்த நித்திய கைங்கரியம். இதுதான் திருப்பாவையின் உச்சம். இன்று நாம் இந்த திருப்பாவை தொடரை முடிக்கிறோம். ஆனால் திருப்பாவை நம் வாழ்க்கையில் இன்றிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பகவான் நினைவு, ஒவ்வொரு செயலிலும் பணிவு, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சேவை. இதுவே ஆண்டாள் நமக்கு கொடுத்த மார்கழி வரம். இந்த திருப்பாவை பாராயணம் நம்முடைய இல்லங்களில் சாந்தியையும், நம்முடைய மனங்களில் பக்தியையும், நம்முடைய வாழ்க்கையில் பகவான் கிருபையையும் நிலைக்கச் செய்யட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.